அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு சார்பாக வாழும் கைவினை பொக்கிஷ விருது மற்றும் பூம்புகார் மாநில விருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விருதுகள் கொடுத்துருக்குறாங்க. இந்த விருதுக்கு தேர்வாக இருக்கிறவங்க யாரு, எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, என்ன காரணத்துக்காக அந்த விருது பெறாங்கன்ற லிஸ்ட்டை இந்த பட்டியலில் பார்க்கலாம். ஸோ விருதாளர்கள் யாரு அப்படின்னா, ராணி வின்சென்ட் கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கையினார் பொருட்களுக்காக தமிழக அரசின் வாழும் கைவினை பொருட்கள் பொக்கிஷ விருது வாங்குறாங்க. அதேமாரி ஒவ்வொருத்தரும் KP வீலிநாதன் தஞ்சாவூர் மாவட்டம் உலோக தகட்டு வேலைக்காகவும், இளவரசி சொக்கர் விருதுநகர் மாவட்டம் மியூரல் ஓவியத்திற்காகவும், குப்பு சுப்பிரமணி திருவண்ணாமலை மாவட்டம் கல் சிற்பத்திற்காகவும், ரமணி கிருஷ்ணகிரி மாவட்டம் துணி பொம்மைகளுக்காகவும், பூவம்மாள் கன்னியாகுமரி மாவட்டம் சித்திர தையலுக்காகவும், துரைராஜ் சேலம் மாவட்டம் மரச்சிற்பத்துக்காகவும் வாங்குறாங்க. அதே போல 2025ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் பூம்புகார் மாநில விருதுகள் பெற்றவர்கள் யார் யாருன்னு பார்க்க போறோம். விருதாளர்கள் ஜே வெங்கட்ராமன் தஞ்சாவூர் மாவட்டம் பஞ்சலோக சிற்பத்திற்காகவும், ரமேஷ் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் ஓவியத்திற்காகவும், குப்புசாமி சென்னை தஞ்சாவூர் ஓவியத்திற்காகவும், கோபாலகிருஷ்ணன் கடலூர் மரச்சிற்பத்துக்காகவும், முருகன் கள்ளக்குறிச்சி மரச்சிற்பத்துக்காகவும், ஹரிகிருஷ்ணன் மதுரை சுடுகளிமண் சிற்பத்திற்காகவும், ரஹமத் மீரால் பிவி திருநெல்வேலி மாவட்டம் பாய் நெசவுக்காகவும், ஸ்ரீகுமாரி கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கையினார் பொருட்களுக்காகவும், மோகண்டூர் சென்னை மாவட்டம் ஆணி நூல் கலைக்காகவும், கோகுல்நாத் தஞ்சாவூர் மாவட்டம் நெட்டி வேலைக்காகவும் வாங்கியிருக்காங்க.